யோ buddies, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஒரு மாஸ்டர் பீஸ். ஆனா இதோட யூனிக்னஸ் என்னன்னா, இது ஒரு ஹீரோஸ் ஜர்னி பத்தி சொல்லல. இது ஹீரோஸ் ஜர்னி முடிஞ்ச அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லுது. ஃப்ரீ ரன் பியாண்ட் ஜர்னிஸ். இந்த அனிமே பாக்குறப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியும். டைம் இஸ் தி மோஸ்ட் க்ரூயல் திங் இன் திஸ் வேர்ல்ட். காசு நம்ம எல்லாருக்குமே டைம் ஒரே மாதிரி தான் போகுது. பட் எல்ஃப் மாதிரி 1000 வருஷம் வாழ்ற ஒருத்தருக்கு ஹியூமன்ஸ் மாதிரி 100 வருஷம் கூட வாழாத ஒருத்தர்கிட்ட பாண்ட் கிரியேட் பண்ணினா என்ன ஆகும்? அந்த கனெக்ஷன் எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இந்த அனிமே சொல்லுது. வேர்ல்ட் செட்டிங் பார்க்கலாம். இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட். மேஜிக் இருக்கும், டீமன்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரேசஸ் இருக்காங்க. இந்த வேர்ல்டுல ஒரு டீமன் கிங் இருந்தான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல். அவனை டிஃபீட் பண்றதுக்கு தான் ஒரு ஹீரோ பார்ட்டி ஃபார்ம் ஆகுது. ஹிம்மல் தி ஹீரோங்கிற ஒரு பிரேவ் வாரியர், ஹெய்டர் தி பிரிஸ்ட்ங்கிற ஒரு ட்ரங்கர்டான டேலண்டட் பிரிஸ்ட், ஈசன் தி வாரியர்ங்கிற ஒரு டிராப் வாரியர், அண்ட் ஃப்ரீரன் தி மேஜ்ங்கிற ஒரு பவர்ஃபுல் எல்ஃப் மேஜ். இந்த 4 பேரும் போய் 10 இயர்ஸ்ல டீமன் கிங்க டிஃபீட் பண்றாங்க. எபிக் ஜர்னிக்கு அப்புறம் அவங்க ஒரு ஹீரோஸா ரிட்டர்ன் ஆகுறாங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. பட் இங்க தான் இந்த ஆக்சுவல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீரன்ங்கிற ப்ரோட்டகனிஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ ஆல்ரெடி 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு டைம் பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். 10 இயர்ஸ் ஜர்னி அவளுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மொமெண்ட் மாதிரி தான். டீமன் கிங்க டிஃபீட் பண்ணின அப்புறம் ஹிம்மல் அவ மேல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாலும் அவ அதை அவ்வளவா ரியலைஸ் பண்ணல. அவங்க செலிப்ரேட் பண்றப்போ ஒரு மீட்டியர் ஷவரை சேர்ந்து பாக்குறாங்க. அப்போ ஹிம்மல் சொல்றான், நம்ம இன்னும் 50 இயர்ஸ் கழிச்சு இதே இடத்துல வந்து இந்த மீட்டியர் ஷவரை பார்க்கலாம்னு. ஃப்ரீரனும் அதை கேஷுவலா அக்ரி பண்றான். காசு அவளுக்கு 50 இயர்ஸ் அதுல பெரிய டீல் இல்ல. அவங்க செப்பரேட் ஆகுறாங்க. ஃப்ரீரன் போய் தான் மேஜிக் ரிசர்ச்சை கண்டினியூ பண்றான். 50 இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஃப்ரீரன் மீட்டியர் ஷவர் பாக்குறதுக்கு அந்த சேம் வில்லேஜுக்கு வரா. பட் அவ அங்க என்ன பாக்குறானா, ஹிம்மல் இறந்துட்டான். அவனோட ஃபியூனரல் நடக்குது. இதுதான் இந்த அனிமேயோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஓபனிங். அப்புறம் தான் ஃப்ரீரன் ரியலைஸ் பண்றா அவனை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு. 10 இயர்ஸ் ஜேர்னி இருந்தாலும் அவளுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் என்ன விரும்புனா, அவன் என்ன நினைச்சான், அவன் எப்படி உணர்ந்தான், இது எல்லாமே தெரியாம அவ வேஸ்ட் பண்ணிட்டா அந்த ப்ரீஷியஸ் டைம். இப்போ அவன் போயிட்டான் forever. இந்த ரெக்ரெட் அவளை கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணுது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவளோட 1000 இயர்ஸ்ல ஃப்ரீரன் அழுவுறா. ரியல் டியர்ஸ், ரியல் பெயின். புரியுதா இது எவ்வளவு ஹெவின்னு? அப்புறம் என்ன ஆகுது, ஃப்ரீரன் டிசைட் பண்றா அவ ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்க எமோஷன்ஸை ஃபீல் பண்ணணும்னு. சோ அவ நியூ ஜர்னியை ஸ்டார்ட் பண்றா. ஹிம்மல் கூட டிராவல் பண்ண சேம் ரூட்ல போகணும். ஆனா இந்த தடவை ஸ்லோவா, கேர்ஃபுல்லா எவ்ரி மூமெண்ட்டையும் செரிஸ் பண்ணணும். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் கோல். ஹெவன் போய் ஹிம்மலை மீட் பண்ணணும். அவனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம போச்சு, இப்போவாவது முடியும்னு. இந்த ஜர்னில அவளுக்கு கம்பெனியன்ஸ் கிடைக்கிறாங்க. ஃபர்ஸ்டா ஃபர்னுங்கிற ஒரு யங் ஹியூமன் கேர்ள். ஹெய்டர் தி பிரீஸ்ட் இப்போ ஓல்டு மேன் ஆயிட்டான். அவன் ஃபர்ன் அடாப்ட் பண்ணி ஒரு மேஜா ட்ரெயின் பண்றான். ஹெய்டர் சாக போற நிலைமையில ஃப்ரீரன் திரும்ப அவனை மீட் பண்றான். அவனோட லாஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபர்னை ஃப்ரீரன் கூட அனுப்பணும். தென் அவளுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும்னு. இனிஷியலி ஃப்ரீரன் ஹெசிடேட் பண்றா. பட் ஏஸ்டர் பர்சைட் பண்றான். அண்ட் இதுல அயனி பாருங்க, ஃப்ரீரனுக்கு ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். சோ அவ அக்ரி பண்றா. ஃபர்ன் சீரியஸா இருக்கா, டிசிப்ளின்டா இருக்கா, முக்கியமா ஃப்ரீரனை விட மெச்சூரா பிஹேவ் பண்றா. ஈவன் தோ ஷி வாஸ் எ யங் கேர்ள். அடுத்து ஸ்டார்க்குங்கிற ஒரு வாரியர் பாய் ஜாயின் ஆகுறான். ஈசன் தி டார்க் வாரியர் அவனை ட்ரெயின் பண்ணிருக்கான். பட் ஸ்டார்க் கவர்ட் மாதிரி ஆக்ட் பண்றான், எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டு. ஆனா க்ரூஷியல் மொமெண்ட்ஸ்ல அவன் எக்ஸ்ட்ரீம்லி பிரேவா ஃபைட் பண்றான். இந்த ட்ரியோ ஃபார்ம் ஆகுது. அவங்க டிராவல் பண்றாங்க. எல்லா வில்லேஜ்லயும் எல்லா டவுன்லயும் மெமரிஸ் ரீசர்ஃபேஸ் ஆகுது. ஹிம்மல் இங்க என்ன பண்ணா, அவன் எப்படி பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா, எப்படி அவன் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீரனுக்கு ரிமைண்டர்ஸா வருது. அவன் எவ்வளவு கைண்ட் பர்சன், எவ்வளவு ஹீரோயிக்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்ரி டைம் அவளுக்கு அந்த ரிக்ரெட் டீப்பன் ஆகுது. இந்த ஜர்னில நம்ம டீமன்ஸை பத்தியும் ஒரு டெரிஃபைங்கான உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். டீமன்ஸ் இந்த வேர்ல்டுல சூப்பர் வில்லன்ஸ் இல்ல. அவங்க இன்டெலிஜென்ட், டிசெப்டிவ், டேஞ்சரஸ். அவங்களால ஹியூமன் எமோஷன்ஸை பெர்ஃபெக்ட்டா மிமிக் பண்ண முடியும். பட் உள்ளுக்குள்ள அவங்க ஸ்டில் பிரெடேட்டர்ஸ் தான். அவங்க எம்பத்திலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. வெறும் ஸ்ட்ரென்த் அண்ட் சர்வைவல் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சீசன் 1ல ஆராதி கிலிட்டின் ஆர்க்ல இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆராவோட டீமன்ஸ் ஒரு ஹியூமன் சிட்டிக்குள்ள டாக்ஸ்னு சொல்லி இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவாங்க. டீமன்ஸால ஹியூமன்ஸ் கூட கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? இதுக்கு ஃப்ரீரன் ரொம்ப தெளிவா நம்புறது என்னன்னா, டீமன்ஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஹியூமன்ஸோட எமோஷனை அவங்க ஏமாத்த மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீரன் அந்த டீமன்ஸை ரூத்லெஸ்ஸா டிஃபீட் பண்ணுவா. ஆரா கில் யுவர் செல்ஃப்னு ஃப்ரீரன் சொல்ற அந்த மூமெண்ட் அனிமே ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேடஸ்ட் சீன். இந்த ஆர்க் மூலியமா தான் ஃப்ரீரனோட ட்ரூ பவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். மேஜர் ஆர்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஹெவனுக்கு போறதுக்கு கான்டினென்டல் மேஜிக் அசோசியேஷனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜ் ரெகக்னிஷன் வேணும். இந்த எக்ஸாம் ஆர்க் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கும். டிஃப்ரெண்ட் பவர்ஃபுல் மேஜர்ஸ் வருவாங்க. அண்ட் அங்கதான் சென்ஸ், டெங்கன், ஹுபல் மாதிரி பீப்புள்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இந்த எக்ஸாம்ல ரியல் டேஞ்சர் டீமன்ஸ் கிடையாது. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ல ஸ்பீஜல்னு ஒரு மித்திக்கல் மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மான்ஸ்டர் அந்த டஞ்சனுக்குள்ள வர எல்லா மேஜர்ஸோட எக்ஸாக்ட் பிசிக்கல் அண்ட் மேஜிக்கல் க்ளோன்ஸையும் கிரியேட் பண்ணிடும். இப்போ பிக்கஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா, ஃப்ரீரனும் அந்த எக்ஸாம்ல ஒரு கேண்டிடேட். சோ அந்த ஸ்பீகல் ஃப்ரீரனோட பெர்ஃபெக்ட் க்ளோன் ஒன்னு கிரியேட் பண்ணி டஞ்சனோட டீப்பஸ்ட் பார்ட்ல ஃபைனல் பாஸா நிப்பாட்டிச்சு. தன்னோட மாஸ்டரோட க்ளோனை எப்படி டிஃபீட் பண்றது
பண்றதுன்னு எல்லாரும் பயப்படும் போது இங்கதான் ஃபர்ன் தன்னோட ட்ரூ பொட்டன்ஷியலை காட்டுறா. ஃப்ரீ ரன் ஸ்பெல் காஸ்ட் பண்ணும்போது நடக்கிற ஒரு மைக்ரோ செகண்ட் வீக்னஸ் துல்லியமா அனலைஸ் பண்ணி ஃபர்னும் ஃப்ரீ ரனும் சேர்ந்து அந்த ஃப்ரீ ரன் க்ளோனை அடிச்சு காலி பண்றாங்க. இதுதான் சீசன் 1ஓட அல்டிமேட் ஆக்ஷன் பீக். அடுத்து செரிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க ஃப்ரீ ரனை விட ஓல்ட். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அவங்க ஃப்ரீ ரனோட மாஸ்டர், ஃப்ளேமுக்கும் மாஸ்டர், அதாவது ஃப்ரீ ரனோட கிராண்ட் மாஸ்டர். சரி 1000 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹியூமன்ஸ் மேல அவ்வளவா அட்டாச்மெண்ட் இல்ல. பீப்பிள்ஸ் ஒரு ஃபிளீட்டிங் எக்ஸிஸ்டன்ஸ்னு அவங்க திங்க் பண்றாங்க. பட் ஃப்ரீ ரன் சேஞ்ச் ஆயிட்டா அவ ஹியூமன்ஸை டீப்லி கேர் பண்றா. இனிஷியலி சீரி இத பேத்தட்டிக்னு சொல்றா. பட் ஸ்லோலி அவளுக்கு கூட ஃப்ரீ ரனோட growth புரிய ஆரம்பிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் காம்ப்ளெக்ஸா இருக்கு. டீச்சர் ஸ்டூடெண்ட் டைனமிக்ஸ், பிலாசபிக்கல் டிஃபரன்ஸ், பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நடுவுல ரெஸ்பெக்ட் இருக்கு. எமோஷனல் சீன்ஸ் பல இருக்கு. கான்ஸ்டன்ட்லி இம்மல்ஸோட மெமரி பிளாஷ்பேக்ஸ்ல வருது. ஒரு சீன்ல யங் ஃப்ரீ ரன் அண்ட் இம்மல் இருக்காங்க. இம்மல் ஸ்டாச்சுஸை எல்லா பிளேஸ்லயும் வைக்க ஆர்டர் பண்றான். அப்போ ஃப்ரீ ரன் கேப்பா, நீ எதனால ஸ்டாச்சுஸ் கிட்ட இவ்வளவு அப்சஸ்டா இருக்கன்னு. அதுக்கு இம்மல் சேடா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஈவன் ஆஃப்டர் ஐ எம் கான், ஈவன் hundreds of years later, when you pass by these places, you will remember me. You will remember we were here together. இது டிவாஸ்டேட்டிங்லி பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த வேர்ட்ஸ் நான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூ பண்ணலாம். இம்மலுக்கு தெரியும் how mortal அவன் டெம்பரரி. சோ அதுக்காகவே அவன் மார்க்ஸ் மெமரிஸ் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஃப்ரீ ரன்காகவே அவன் விட்டுட்டு போகணும்னு நினைச்சான். அண்ட் நவ் எல்லா ஸ்டாச்சுவுமே அவளுக்கு ரிமைண்டர். அவன் எவ்வளவு அவளை கேர் பண்ணான்னு. ஸ்டார்க் அண்ட் ஃபர்னுக்கு இடையில சப்டைல் ரொமான்ஸ் டெவலப் ஆகுது. அவங்க ஆக்வர்டா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபீலிங்ஸ் அட்மிட் பண்ணிக்கல. பட் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டீப்பரா கேர் பண்றாங்க. இந்த யங் லவ்வை ஃப்ரீ ரன் அப்சர்வ் பண்றா. அப்பதான் அவளுக்குமே யோசிக்க தோணுது, ஹிம்மலும் இதே மாதிரி தான் என்ன பத்தி நினைச்சிருப்பானா, ஏதாச்சும் பேசப்படாத விஷயம் இருக்கும்னு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவளை துரத்த ஆரம்பிக்குது. பட் நவ் இட்ஸ் ட்ரூ லேட் டு நோ. கரண்டா ஆனிமே சீசன் 1 எண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட ஜர்னி நார்த் வார்டை நோக்கி கண்டினியூ ஆகுது. கோல் இன்னும் அச்சீவ் ஆகல, ஹெவனை இன்னும் ரீச் பண்ணல. பட் ஃப்ரீ ரன் சேஞ்ச் ஆயிட்டா. அவ இப்போ எல்லா மொமெண்ட்ஸையுமே செரிஷ் பண்றா. அவ ஃபர்னை ஒரு ஸ்டூடெண்டாவும் ஒரு கம்பெனியனாவும் ஜென்யூன்லி லவ் பண்றா. அவ ஸ்டார்க்க கேர் பண்றா. முன்ன இருந்ததை விட ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை இப்ப பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றா. அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இம்பார்ட்டன்ட்னு புரியுது. ஈவன் தோ ஒரிஜினலி அவளுக்கு அது மீனிங்லெஸ்ஸா இருந்துச்சு. ஸ்மால் திங்ஸ் லைக் ஷேரிங் எ மீல், வாட்சிங் எ சன்செட், ஸ்டார்க்கோட கோலத்தனம் அண்ட் ஃபர்ன் அவனை திட்டுறது, இதெல்லாம் பார்த்து அவ சிரிக்கிறா. இது எல்லாமே ப்ரீஷியஸ் மொமெண்ட்னு அவளுக்கு தெரியுது. இப்போ டீப்பர் மெசேஜ் என்னன்னா, இந்த ஆனிமே ரெக்ரெட்டை பத்தினது, டைமை பத்தினது அண்ட் கனெக்ஷனை பத்தினது. நம்ம எல்லாருமே மார்டல். நமக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்கு. நம்ம பீப்புள்ஸை கிராண்டடா எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த வேர்ல்டுல இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் உண்மை என்னன்னா நம்ம கிட்ட அது இல்ல. டெத் இஸ் இன்எவிட்டபிள், லாஸ் இஸ் சர்டைன். சோ நம்ம என்ன பண்ணணும்னா பிரசன்ட்ல இருக்க எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும். நம்ம எல்லாரும் எஃபோர்ட்டை போட்டு நம்ம நேசிச்ச பீப்புள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கனெக்ஷனை மட்டும் நம்ம எப்பவுமே போஸ்ட்போன் பண்ணிடவே கூடாது. we didn't wait for perfect moment. இதுதான் நான் லேர்ன் பண்ணது. மேட்ஹவுஸ் ஸ்டுடியோ இதோட அனிமேஷனை எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. ஈவன் காலோட பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம சோல் வரைக்கும் கொண்டு போகும். ஃப்ரீ ரன் வெறும் ஆக்ஷன் ஃபேண்டசி கிடையாது. இது லைஃப், டெத், ரெக்ரெட் அண்ட் லவ் பத்தின ஒரு பியூட்டிஃபுல் போயட்ரி. நீங்க இன்னும் ஃப்ரீ ரன் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.